திருச்சியில் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசி வீடியோ வெளியிட்ட பெண்கள் குறித்து புகார் அளிக்க வந்த கவுன்சிலருக்கு ஆதரவாக அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டதால் அந்த பகுதியை பரபரப்பான சூழலாக காட்சியளிக்கிறது. தெருவில் போடப்பட்ட தார் சாலை சேதப்படுத்தியது குறித்து கேள்வி கேட்ட கவுன்சிலர் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் எழுந்த நிலையில் அந்த பெண்கள் குறித்து கவுன்சிலர் புகார் அளிக்க வந்த நிலையில் அந்த கவுன்சிலருக்கு ஆதரவாக பொதுமக்கள் திரண்டதால் திருச்சியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்தராஜ் வணக்கம். களத்தில் இருக்கீங்க, என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, திருச்சி மாநகராட்சி 57வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வம். இவர் திருச்சி மாவட்ட துணை செயலாளராக திமுகவில் பதவி வகித்து வருகிறார். இவர் வார்டுக்கு உட்பட்ட நல்ல தண்ணி தேநீர் தெருவில் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தார் சாலையானது ஒரு சில நபர்களின் ஆக்கிரமிப்பு இடம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கில் தீர்ப்பும் வந்துள்ளது. அது அரசு புறம்போக்கு இடம் என அறிவித்த பின்னரே அப்பகுதியில் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தார் சாலையை சேதப்படுத்திய சாலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சில நபர்கள், சில பெண்கள் செயல்பட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த பெண்களை பார்த்த அந்த வார்டு கவுன்சிலர் முத்துச்செல்வம் அந்த பெண்களிடம் நேரடியாக சென்று சாலையை எதற்காக சேதப்படுத்துகிறீர்கள் என கேட்டு விளக்கம் கேட்டிருக்கிறார். இதனை பார்த்த அப்பெண்கள் வீட்டின் உள்ளே இருந்தபடி அவரை திட்டி அவரை ஆபாச வார்த்தைகளால் பேசுவது போன்றும் அவர் அந்த வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் திமுக கவுன்சிலரால் இப்பகுதியில் பாதுகாப்பு இல்லை என்ற வாசகத்துடன் சமூக வலைதளங்களில் பரப்பியிருக்கின்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அப்பகுதி 57வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வம் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதாவது தனது பெயரிலும் தனது கட்சிக்கும் பங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த சமூக விரோத செயல்களிலும் அந்த பெண்கள் ஈடுபட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்திருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள், ஆண்கள் என பொதுமக்கள் இந்த மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திரண்டிருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாநகர துணை ஆணையர் காளீஸ்வரன் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றனர். அதன் பின்னர் மாவட்ட உறுப்பினர் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்து சென்றிருக்கிறார். இங்கு திடீரென பொதுமக்கள் கூடியதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்த்.